பொது தமிழுக்கு மிக மிக முக்கியமான 5000 வினாக்கள் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 300 வினாக்கள் பார்த்திருப்போம். இன்னும் நீங்க பார்க்கலன்னா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 75 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 75 வினாக்களுமே எதை பத்தினதா இருக்கும்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பற்றியதா இருக்கும். இந்த அறநூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, இன்னா 40, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஔவையார் பாடல்கள், இந்த 9 டாபிக்மே கவர் பண்ணி 75 வினாக்கள். இதுக்கு முன்னாடி தேர்வுல கேட்ட வினாத்தாள் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இன்னும் வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். இந்த 75 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களால பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாலடியார். நாலடியாரின் ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர்கள். நாலடியார் வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. இது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இதன் பாவகை என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பா. அதே மாதிரியே இதுக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாலடியாரின் வேறு பெயர்கள் என்னன்னா நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், இதெல்லாம் வந்து நாலடியாரின் வேறு பெயர்கள். இப்ப கொஸ்டின் குள்ள போலாம். வேளாண் வேதம் எனப்படுவது 2012 கேட்டிருக்காங்க பாருங்க. வேளாண் வேதம் எனப்படுவது எதுனா நாலடியார். நாலடி 400 என அழைக்கப்படும் நூல், இது 2 வருஷம் கேட்டிருக்காங்க 15, 16. நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார். வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள், இதெல்லாம் வந்து நாலடியார் தான். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். 2016 கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. ஏ வந்து சரிதான். திருக்குறளை போன்று அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 பகுப்புகள் இருக்கு. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். பி தான் தவறானது. நாலடியாரின் ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். இதுல நல்லாதனார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இது தவறானது. நல்லாதனார் வந்து எந்த நூலை இயற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிகடுகம். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன, இது சரிதான். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும், இது சரியானதான். இல்ல தவறானது எது, அதாவது பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி தான் பொருந்தாது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் 2019 கேட்டிருக்காங்க. நாலடியார்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜி.யு. போப். நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யாருன்னா ஜி.யு. போப். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள் தான். நாலடியாரை தொகுத்தவர் யார், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, இதில் 4 என்பது எதனை குறிக்கிறது? நாலடியாரை 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, இதுல 4 என்பது எதை குறிக்கும்னா நாலடியாரை. 2022 கேட்டிருக்காங்க. கல்வி அழகிய அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடியார் தான். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுனா நாலடி 400, அதாவது நாலடியார். அடுத்த டாபிக் வந்து நான்மணி கடிகை. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல், இது ரொம்ப முக்கியமானது. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எதுனா நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னா விளம்பி நாகனார். இது ரொம்ப முக்கியமானது. கடிகை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. 2016 இருக்கு.
கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன். அடுத்தது பொறுத்துக. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை, பொண்ணுக்கு அழகு நாணம், மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம். சரியானது எதுன்னு பாருங்க. 2 3 4 1 சரியானது. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த டாபிக் வந்து பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். இது 2 வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. 2013 2016 கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எதுனா பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பதுதான் பொருள். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள். அரையனார் என்ற சொல்லின் பொருள் வந்து அரசன் என்பது. ஆற்றுணா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள். ஆற்றுணா என்பதன் பொருள் வந்து வழிநடை உணவு. வழிநடை உணவு. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. 2016 கேட்டிருக்காங்க. இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுணா வேண்டுவது இல். ஒரே கொஸ்டின் தான் மாத்தி மாத்தி இதுல கேட்டிருக்காங்க. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்க புலவர். முன்றுரை அரையனார். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார்னா முன்றுரை அரையனார். அருமோ நரி நக்கீற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது? பழமொழி. பழமொழி 400. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இது பழமொழி 400 இருந்து கேட்டிருக்காங்க. இதுல புகாவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. புகாவா என்பதன் பொருள் வந்து உணவு. இது முக்கியமானது. 2022 கேட்டிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து முதுமொழி காஞ்சி. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்ததன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதனா கற்றது மறவாமை. ஓதலிர் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல். முதுமொழி காஞ்சி. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. இது வரிசையா பார்த்துட்டு வாங்க. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதனா கற்றது மறவாமை. ஓதலிர் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என கூறும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி தான். ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் இந்த தொடர் வந்து எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சில தான். கீழே காணப்பெறுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? 2015 கேட்டிருக்காங்க. 4 கூற்று கொடுத்திருக்காங்க. நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சி வந்து அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரிதான். முதுமொழி காஞ்சி வந்து அறவுரை கோவை அப்படின்னு அழைக்கப்படும். இந்த முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். ஒன்று வந்து சரியானது. 2வது முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. இல்ல 2வது வந்து தவறு. முதுமொழி காஞ்சியில வந்து 10 அதிகாரங்கள் தான் இருக்கு. இல்ல 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2வது வந்து தவறு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. 3 வந்து சரியானது. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. 4வது ஃபர்ஸ்டே தப்பு தான். ஏன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில வந்து 100 பாடல்கள் தான் இருக்கு. இல்ல 110 பாடல்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால 4 வந்து தவறு. அவை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன. 4 வந்து தவறு. சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா 1 3 தான் சரியானது. ஏவே சரியானது. 1 மற்றும் 3 சரி. அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறவுரை கோவை அப்படின்றது எதை சொல்றாங்க? முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்கிறாங்க. 10. 2016 கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல்
3 வருஷத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. 16, 17, 18ல கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி. குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. இந்த தொடர் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதே வினாதான் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இதே தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 2016ல் கேட்டது அறவுரை கோவை, அதாவது முதுமொழி காஞ்சி. போரை ஒளிமின் என்ற கோவர் கிளாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் நெடுங்கிள்ளி. முக்கியமானது, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2022ல் கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை கேட்ட வினாவே தான் நிறைய டைம் வந்திருக்கு. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல். முதுமொழி காஞ்சி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் என்ன அப்படின்னு 2024ல் கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. அடுத்த டாபிக் வந்து திரிகடுகம். திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இல்லை ஏவே தவறானதா? திரிகடுகம் வந்து 100 வெண்பாக்களை தான் கொண்டது. இல்லை 102 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவே தவறானதா? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சரியானது. திரிகடுகம் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியானது. சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்து பெயர் திரிகடுகம். திரிகடுகம் என்பது எதுக்கான மருந்தின் பெயர்னா சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்றாங்க. டியூ சரியானதா? தவறானது வந்து ஏதான் தவறானது. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இப்பதான் பார்த்தோம். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். செரு அடுத்தோல் நல்லாதன் என பாராட்டுவது பாயிரம். திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை இப்பதான் பார்த்தோம் 100 வெண்பாக்கள். திரிகடுகம் வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இது 2024ல் கேட்டிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து இன்னா 40. புலனழுகற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்னா இளங்கீரனார். அடுத்தது பொறுத்துக. நக்கீரர். நக்கீரர் வந்து வாய்மொழி கபிலன். பெருங்குன்றூர் கிளார் நல்லிசை கபிலன். இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். மாரோகத்து நப்பசலையார் பொய்யா நாவிற் கபிலன். 2, 4, 1, 3 சரியானது. ஆப்ஷன் வந்து பி. புலனழுகற்ற அந்த நாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் யாருன்னா கபிலர் தான். இப்பதான் பார்த்தோம். 2018ல் கேட்டிருக்காங்க. இதை தவிர இன்னா 40 வந்து இன்னிசை வெண்பாக்களால் 40 பாடல்களை கொண்டது. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா கபிலர். அதே மாதிரி இவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர். அடுத்த டாபிக் வந்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 97 வெண்பாக்களை கொண்டது. இந்த சிறுபஞ்ச மூலத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 சிறிய வேர்களை கொண்டது அப்படின்றது பொருள். அந்த 5 வேர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவள்ளுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 5ம் தான். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். காரியாசான். இவரோட இயற்பெயர் என்னன்னா காரி. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் யாருடைய மாணவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். மாக்காயனாரின் மாணவர் இவர். யாருன்னா காரியாசான். இப்போ கொஸ்டின்குள்ள பெயர்லாம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கண்வனப்பு, கண்வனப்பு கண்ணோட்டம், எண்வனப்பு இத்துணையாம், பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல், கால்வனப்பு செல்லாமை. 3, 2, 4, 1 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன?
97 வெண்பாக்கள். இப்பதான் பார்த்தோம் 2015 கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள். அதே கொஸ்டின் தான். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருபலகு பாடியவர் காரியாசான். இப்பாடலை பாடியவர் யாருன்னா காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். காரியாசானின் சமயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண சமயம். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கும்னா 5 வேர்களை. இது 2023 கேட்டிருக்காங்க. ஏலாதி நூலை பத்தி பாத்தீங்கன்னா ஏலாதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமயம் வந்து சமண சமயம். சமண சமயம். இவருடைய மற்றொரு நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது முக்கியமானது. திணைமாலை 150. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஏலாதி வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டது. சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது தான் ஏலாதி. இப்ப கொஸ்டின் குள்ள போலாம். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ல எது சரியானது அப்படின்னு பாருங்க. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி. இது சரியானது. ஏலாதி வந்து 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் தான். ஒன்று வந்து சரியானது தான். ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. இரண்டாவது வந்து தவறு. ஏலாதி நூல் வந்து தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 81 பாடல்களை தான் கொண்டது. அதாவது வெண்பாக்களை தான் கொண்டது. இதுல வந்து 100 வெண்பாக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இல்ல 3 வந்து சரியானது. அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா 6 கருத்துக்கள் அப்படின்னு தான் வரணும். இல்ல 8 கருத்துக்கள்னு கொடுத்திருக்காங்க. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 6 கருத்துக்கள் தான் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன அப்படின்றது தான் சரியானது. 4 தவறு தான். சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா 1 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 81 வெண்பாக்கள். 81 வெண்பாக்கள். ஏலாதி டேஸ் நூல்களில் ஒன்று. ஏலாதி வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பழியில்லா மன்னன் யார்? எது போற்றும்படி வாழ்வான்? எது போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள் போற்றும்படி வாழ்வான். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்பதான் பார்த்தோம் ஏலாதி. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. இது எல்லாமே பார்த்ததுதான். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். 2022 கேட்டிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து ஔவையார். மீத்தூன் விரும்பேல் என்றவர். ஔவையார் முக்கியமானது. 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 2013 16ல மீத்தூன் விரும்பேல் என்றவர் யாருன்னா ஔவையார். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யாருன்னா ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர். இந்த கொஸ்டின் வந்து 4 வருஷம் கேட்டிருக்காங்க. 14ல 16ல 18ல 23லயுமே கேட்டிருக்காங்க. யாருன்னா ஔவையார். அதியமான் நெடுமால் நஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்.
ஔவையார். யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? அதியமானின் முன்னோர் காலத்தில் வந்துதான் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டது. நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே, இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார்? 2016 கேட்டிருக்காங்க. அதியமான் நெடுமானஞ்சி. மன்னனுக்கு தந்தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு, இப்பாடலடியை இயற்றிய புலவர்? ஔவையார். அணுவை துளைத்து ஏய்கடலை புகட்டி என்று கூறியவர்? 2016 கேட்டிருக்காங்க. ஔவையார் தான். அணுவை துளைத்து ஏய்கடலை புகட்டி சொன்னது யாருன்னா ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையது என்றவர்? ஔவையார். மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். மீத்தூன் விரும்பேல் இதோட பொருள் என்னன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பதுதான் பொருள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? இது ரொம்ப முக்கியமானது. 2022 கேட்டிருக்காங்க. மூதுரை. மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? மூதுரை. அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதவர் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இது மூணாவதா இருக்கு. சரியானது பாருங்க 2, 4, 1, 3 சரியானது. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்? ரொம்ப முக்கியமானது. 2024 கேட்டிருக்காங்க. ஞானக்குரல். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள். இதுவரையும் பொது தமிழ்ல 375 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோல மட்டுமே 75 வினாக்கள் அறநூல்களை சார்ந்து பார்த்திருப்போம். இந்த 75 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருப்பீங்க. அதாவது பொது அறிவுக்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான 120 லெசன் நீங்க படிச்சா போதும்னு சொல்லியிருப்போம். இந்த 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம்.